மாமா மாமா எங்க அக்கா உங்களையே சதா நினைச்சிட்டு காத்துட்டு இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தனா கூட எல்லா வித்தையும் கத்துக்கலாம். போகாதீங்க. காசிக்கு போற ட்ரெயின், காசிக்கு போற பிளைட் எல்லாம் கேன்சல் ஆயிடுத்து. போக வேண்டாம். சொன்னதெல்லாம் பார்த்தேன். கிரகஸ்தனா மாதிரி எல்லாமே கத்துக்கலாம் போல இருக்கு. நான் காசிக்கு போல. உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு சீரோடும் சிறப்போடும் வாழ்க்கை நடத்துறேன். இனி நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்ல. என்னோடு வாய்ப்பை வா. நீ வந்த நிழல் தந்த எதனாலும் ஒத்துக்கொண்ட. நீ பார்க்கும் போதும் பேசும் போதும் நெஞ்சில மின்னல் கண்ட. இனிமேல் என் வாழ்வே உன்னோடு. வருவேனே பின்னோடு. ஓ இன்னும் 100 ஆண்டு நம்மாயுள் வேணும். கைரேகை எல்லாம் தேஞ்சும் நம்ம ஆசை வாழும். ஓ அன்பு ஏனும் பானோ என் உசுர் வர வேணும். மூச்சு காத்தில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை ஒன்றே வேணும். காலத்துக்கோ நீ வேணும். எப்பா எப்பா மாப்பிள்ள காசிக்கெல்லாம் போவாத அப்படியே கன்வின்ஸ் பண்ண போறாரு. அதுதான் இந்த காசி யாத்திரையோட அர்த்தம். புரியுறதா? ரைட். தேவையில்லை, கைட்டியாச்சு. இது மூட்டை போற வழியில ஸ்நாக்ஸ் போறதுக்கு. அதுதான் இந்த மூட்டை. புரியுறதா?
ஆபீஸ்க்கு போனோம், நேரம் ஆச்சு. வாங்க. லாலி 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 சூச்சு அடுத்த பால் பண்ணுது. குழந்தை நீங்க அப்படிங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொண்டு யார் பாத்துக்கோ குழந்தை பெற்று போட வேண்டியது அவங்க வளர வேண்டியது. ஓகேவா? உசுர் வர வேணும், உன் மூச்சு காட்டெல்லாம் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வையொன்றே வேணும், காலத்துக்கும் நீ வேணும். ஒட்டு கேக்கும் காத்தே கொஞ்சம் எட்டி பார்ப்பாயோ, ஒரு வெக்கம் தின்னு நிற்கும் என்ன தொட்டு போவாயோ. என் எண்ணம் போலே வண்ணம் கண்டே நின்னால் கனாக்களை நிகழ்த்தி பார்க்குமோ